கேசவன் சார் குளத்தையே விரிச்சு பாத்துக்கிட்டு என்ன? வணக்கம். இது வந்து எங்க ஊர் பக்கத்துல உள்ள குளம். சரி. தூத்துக்குடி மாவட்டத்துல உள்ள ஒரு மிகப்பெரிய குளம். ஓஹோ. கடம்பா குளம் பேரு. இதோட இன்னொன்னு என்னன்னா கடலில் பாதி கடம்பாம்பாங்க. அந்த அளவுக்கு பெரிய குளம் அப்படிம்பாங்க. இது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கிண்ணம் அல்லது நீர்ச்சொம்பு அல்லது குடம் வீட்டுல நம்ம வந்து நீர் தேக்கி வைக்கிறதுக்கு. சரி. ஏன் கிண்ணம் அப்படின்னம்னா சில மருந்து கூட மருந்து கிண்ணம்லாம் வச்சிருப்போம். அதே மாதிரி பூமியில் இந்த ஒரு பெரிய நீர்த்தேக்கத்துல இந்த தண்ணி நெல்லாக, வாழையாக, கரும்பாக, இன்னும் நிறைய உளுந்து, பயறு இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இதுல இருந்துதான் வந்து இது வந்து ஒரு பெரிய உணவு தானிய சேமிப்புக்கு மருந்தளிக்கிற ஒரு கிண்ணம் மாதிரி. சேமித்து வைத்திருக்கக்கூடிய இந்த அமைப்பே நீங்க என்ன சொல்றீங்கன்னா இது வந்து ஒரு உணவு கிண்ணம். அதாவது இந்த தஞ்சாவூர நெற்களஞ்சியம்பாங்கல்ல, அது வந்து நெல் விளையிறதுக்காக. சரி. இது வந்து மறைபொருளாக. இதுல நீங்க எந்த உணவுப் பொருளையும் எந்த ஆற்றலாகவும் மனித ஆற்றலாகவும் நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு இப்படி தெரிகிறது ஒரு 4 மலையில வந்து இது வந்து கடல் மாதிரி அலையடிக்கிற ஒரு பெரிய நீர்பரப்பா, நீரின்றி அமையாத உலகு. ஆமா. இதுல வந்து நீங்க பாத்தீங்கன்னா பறவைகள், தூரத்துல பாத்தீங்கன்னா பறவைகள் அது நண்டை பிடிக்கும். அந்த பறவைகள் வந்து இங்க இருந்து இதெல்லாம் உள்நாட்டு பறவைகள் நீங்க நினைப்பீங்க. எங்கேயோ வலசை போகுதும்பாங்கல்ல, மைக்ரேஷன் வலசை போகிறது, அந்த பறவைகள்லாம் இதுல இருக்கும். இந்த சுற்றுச்சூழல்ல வந்து இந்த மாவட்டத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நீர்வள ஆதார அமைப்புல இது ஒரு நல்ல இந்த பகுதி மக்கள் வந்து பாசன பகுதி இதனால பலனடையுது. ஆமா. இந்த நம்ம சார்ந்த துறை வேளாண்மை துறைனால பாருங்க எங்கன வந்தாலும் உங்களுக்கு அந்த ஒரு சிந்தனையும் வந்துருத. கேசவன் உணவு அளிக்கிறது, அந்த விளை வைக்கிறது. அதை விட என்னன்னா ரொம்ப நல்ல ருசியா சாப்பிட்டவங்க கேட்டீங்கன்னா உலகத்திலேயே மிக ருசியானது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா தண்ணி தான் அப்படின்னா நீர் தான். அதை தேக்கி வைக்கிற ஒரு இதே ஒரு உணவு. நீங்க உணவின் மூலம் கூட பார்க்காம அதான் ஒரு உணவு. நீர் தலங்களை எல்லாம் நாம் உணவாகவே பார்க்கறது வந்து நல்ல பார்வை. கேசவன் சார், ஆமா. நீங்க இன்னும் இப்ப சொல்லுங்க, நீங்கள் அருந்தியதில் அல்லது உண்டதில் வாய் மூலமா உள்ளுக்கு தள்ளினதுல எது வந்து மிக சுவையானது? இதுல என்ன உங்களுக்கு சந்தேகம்? நீர் தான். ஆமா. சரி ஐயா. ஆனா இதை சொன்னதும் நீர் தான். சரி.